வணக்கம், வெல்கம் டு என் சமையலறையில். நான் இன்னைக்கு நம்ம வீடியோ என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். நம்ம இன்னைக்கு தக்காளி காயில் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு 5 தக்காளி காயை எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். ரொம்ப சின்னதாக கட் பண்ண வேண்டியது. ஒரு தக்காளி காயை ஒரு 4 பீஸ் 5 பீஸாக கட் பண்ணால் போதும். இப்போ இதுக்கு நம்ம ஒரு மண் பாத்திரத்தை எடுத்துக்குவோம். இது தாளிக்கிற அளவுக்கு இது கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணால் போகும். ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பை எடுத்துக்கலாம். இப்போ பாத்திரம் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு கொஞ்சம் தாளிக்கிற அளவு ஆயில் ஆட் பண்ணிக்குவோம். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இதில் இந்த தக்காளி காயெல்லாம் நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஒரு 1 மினிட் வந்து ஆயில் வச்சுக்கலாம். 1 மினிட் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து ஒரு கப் வாட்டரை ஆட் பண்ணிடுவோம். வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதை வேக வச்சுக்குவோம். மூடி போட்டு வேக வச்சுக்குவோம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லாவே வெந்துருச்சு. இதில் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் தனியா அல்லது கொரியண்டர் பவுடர். இது எல்லாத்தையும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு 5 மினிட்ஸ் வேக வச்சு பண்ணியாச்சு. இதை நம்ம கூட்டு மாதிரியும் வச்சுக்கலாம், இல்லை குழம்பாகவும் யூஸ் பண்ணலாம். நான் இதை வந்து குழம்பா யூஸ் பண்ணுறதுனால இன்னொரு 1/2 கிளாஸ் வாட்டரை இதில் ஆட் பண்ணிடுவேன். ஆட் பண்ணிவிட்டு இதை இன்னொரு 5 மினிட்ஸ் குக் வச்சுக்கலாம். இந்த டைமில் நம்ம இதுக்கு தேவையானதை அரைச்சிக்கலாம். இப்போ இதில் நான் வந்து ஒரு 1/4 மூடி தேங்காய், 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 10 பீசஸ் வந்து கடலை பொட்டுக்கடலை போட்டிருக்கேன். இதை இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். இது ரொம்ப நெத்துக்காயாக அரைக்கிறதுனால அரைக்கிறதுக்காக நான் வந்து இதில் கொஞ்சம் பொட்டுக்கடலை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது நல்லா கொதிச்சிருச்சு. கடுகு இந்த டைமில் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணுவோம். இப்போ அந்த டயத்தில் நம்ம வந்து தாளிப்பு கொடுத்தோம்னா நான் ஒரு சின்ன கடாயை வச்சுட்டேன். தாளிப்பு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. அதில் பண்ணோம்னா 1 டீஸ்பூன் காயில் ஆட் பண்ணிக்கலாம்.
தக்காளி காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்து கூட ரொம்பவே மேட்ச் ஆகும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.